நம்ம மறுபடியும் வந்துட்டோம். ஏற்கனவே அந்த முந்திரி மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பூவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த மாலை போடுறதுக்காக இந்த பூ வந்து செய்வாங்க. நான் அந்த இடத்துக்கு போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க வந்துட்டேன். பார்த்தீங்களா, இல்லை இன்னும் பூவே காய்க்கல, ஆனால் இனிமேல் தான் காய்க்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பூவை வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்குது. அந்த பூவை வந்து நல்லா முளைஞ்சிருக்கும் அந்த இடத்துல. நம்ம அந்த இடத்துக்கு போல இருப்போம். அது நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் அந்த இடம். பார்த்தீங்களா, இதுதான் நல்லா பூ காய்ச்சிருக்கு. இப்போ நான் உள்ளார போய் காட்டுறேன். ஃபுல்லாக செடியாக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்க, ஃபுல்லாக நலஞ்சா வரும்ல, ஃபுல்லாக செடி. இங்கே பாருங்க, இல்லை நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க. இன்னும் இது நல்லா விரிஞ்சு வரணும்னு நினைக்கிறேன். இங்கே சரியாக தெரில. ஆனால் இந்த பூவை பாருங்களேன், எல்லாம் இதான் முன்னாடியே வச்சு இங்கே பாருங்க, இதை பாதுகாக்க இந்த கவர் வச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதான் மாலை செய்வாங்க பார்த்தீங்களா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லை ரிங் பண்ணுங்கள் காய்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதை உங்களுக்கு நான் தெரியணும்னா என் வீடியோ பாருங்கள். அதான் பரத் வீடியோ 13 பார்ட் 1 உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை முந்திரி மரம் நான் அப்போ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் காய்ஸ். பரத் வீடியோ 13 BARATH பரத் வீடியோ 13 அது உங்களுக்கே தெரியும் காய்ஸ். ஓகே காய்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி விவசாயி உங்களுக்கு முக்கியம்னா இதை பார்க்கலாம். அடுத்த பாட்டில் நான் போடுறேன். ஆனால் அது என்னன்னு சீக்ரெட்டாக தான் இருக்கும். அதனால் பெல்லை ரிங் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்கள்கிட்ட வரும். அதை நம்ம உடனே நீங்கள் தேர்ட் பார்ட் பார்க்கணுன்னா ஓப்பன் பண்ணுங்கள், பார்க்கலாம் நம்ம. ஓகே காய்ஸ், பாய்.